بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Welcome to Darul Iman, Tamar Islamic Center, Ilampilay, Ramadan Kids Series 2025, Day 7. Today, Qiraat will be recited by Samiha, role play will be played by Fatima, Amir Sheikh, Azmina, Musliha and Amina Sheikh, followed by insights on Islam and science. Jazakumullahu khairan. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا هيتم بتحية فهيوا بأحسن منها أو ردوها إن الله كان على كل شيء حسيبا. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால். மேலும் உங்களுக்கு சலாம் எனும் வாழ்த்து கூறப்பட்டால் நீங்கள் அதைவிட அழகிய முறையில் அல்லது குறைந்தபட்சம் அதை போன்றாவது பதில் வாழ்த்து கூறுங்கள். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு செயலுக்கும் கணக்கு வாங்குபவனாய் இருக்கின்றான். अस्सलाम वालेकुम फ़ाती। वालेकुम अस्सलाम व रहमतुल्लाहि व बरकातुहू अज़मिना। ஏன் ஃபாத்திமா இவ்வளோ பெருசாக சலாமுக்கு ரிப்ளை பண்ணுற? ஷார்ட்டாக ரிப்ளை பண்ணலாம்ல? யார் நம்மளுக்கு சலாம் சொல்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா அதை விட அழகு முறையில் பதில் சொல்லணுன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், சலாம் சொல்கிறதுக்கு ஏதாவது ரிவார்டு கிடைக்குமா? ஆமாம் இருக்குது. யார் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 10 நன்மைகள். யார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 20 நன்மைகள். யார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 30 நன்மைகள். இந்த சின்ன சென்டென்ஸ்க்கு எவ்வளோ ரிவார்ட்ஸா? ஆமாம் அஸ்மினா. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. முஸ்லிஹா ஃப்ரெண்டா? இல்லை அஸ்மினா, அப்புறம் எதுக்கு அவளுக்கு சலாம் சொல்கிற? தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்லை, தெரியாதவங்களுக்கும் சலாம் சொல்லு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் நிறைய விஷயம் சலாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இனிமேல் நாங்கள் சலாமை ஃபுல்லாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஹலால். இன்னைக்கு ஹலால்ங்கிற பேரே சில பேருக்கு அலர்ஜியாக இருக்குங்க. ஆனால் உடலும் உள்ளமும் அலர்ஜியாகாமல் இருக்கணும்னா ஹலால் ரொம்ப அவசியம். ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு எதை ஊட்டணும் எதை ஊட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா? காரணம் தன் குழந்தை மேலே இருக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் தான். அதை விட 1000 மடங்கு அன்பும் அக்கறையும் நம்ம படைச்ச இறைவன் நம்ம மேலே வச்சுருக்காங்க. அந்த இறைவன் தான் சில தீமைகளை முற்றிலும் தடுக்கப்பட்டதுன்னும் நன்மைகளை அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்லி குர்ஆனில் நமக்கு வழிகாட்டியிருக்கிறான். அனுமதிக்கப்பட்டது எதுவோ, நம்ம உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஆகுமானது எதுவோ அதற்கு பெயர் தாங்க ஹலால். உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஆகாத முறையில் இருந்தால் அது ஹலால் இல்லை
அவ்வளவுதாங்க. மது, போதை உட்கொள்வது ஹலால் இல்லை. தவறான பாலியல் உறவுகள் ஹலால் இல்லை. வட்டியின் மூலம் சம்பாதிப்பது ஹலால் இல்லை. சூதாட்டம் ஹலால் இல்லை. ஜோதிடம் பார்ப்பது ஹலால் இல்லை. அதே போலதான் ஆரோக்கியமற்ற முறையில் அறுக்கப்படும் ஆடு, மாடு போன்றவற்றின் இறைச்சியும் ஹலால் இல்லை. மனிதனுக்கு ஆகுமானதல்ல, ஆகாதது. ஆட்டையோ மாட்டையோ அறுக்கும்போது ஆரோக்கியமான வழிமுறைகள் பேணப்பட்டால் அதுதாங்க ஹலால். அறுக்கிறதுல என்னங்க ஆரோக்கியம் அப்படின்னு கேட்குறீங்களா? இருக்குங்க. உணவுக்காக ஒரு பிராணியை நம்ம அறுக்கிறதா இருந்தால் அந்த வலி அந்த பிராணிக்கு தெரியக்கூடாது. அதுக்கு கத்தி கோணல் மாணல் இல்லாமல், துருப்பிடிக்காமல், கூர்த்தீட்டப்பட்டதாக இருக்கணும். அடுத்து இழுன்னு இழுக்காம வேகமாக நுணுக்கமாக அறுக்கணும். அதில் மூச்சு குழாயும் இரத்த குழாயும் ஒரே நேரத்தில் துண்டிக்கப்படும். வலியை மூளைக்கு கடத்துகிற நரம்பும் துண்டிக்கப்படும். ஒரே அடியாக பிடரியும் சேர்த்து அறுத்துடக்கூடாது. பிடரியை சேர்த்து அறுத்துட்டா இதயம் நின்று போய் அங்கே உள்ள ரத்தம் அங்கேயே தங்கிடும். ஹலாலோட முக்கிய அம்சமே ரத்தம் முழுமையாக வெளியேறணுங்கிறது தான். ரத்தம் உள்ளே தங்கிடுச்சுன்னா நோய் கிருமிகள் உருவாயிடும். அது சாப்பிட்றவங்களுக்கு ஃபுட் பாய்சனாக மாறிடும். நாம் எப்படி எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் படைத்த இறைவனின் திருப்பெயரால் பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு தொடங்குறோமோ அதே போல தான் இங்கேயும் சொல்லணும். முழுக்க முழுக்க ஆரோக்கியம் சார்ந்த இந்த வழிமுறை தான் இறைவன் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிமுறை. இதுக்கு பேர் தான் ஹலால், ஆகுமான வழிமுறைன்னு பேர். இதற்கு நேர்மாறா கழுத்தை நெரிக்கிறது, மண்டையில் அடிக்கிறது, குத்தி கொல்றது அப்படின்னு இருந்தால் அது அந்த பிராணியும் தாங்காது, நம்ம உடம்புக்கும் ஆகாது. மனுஷனுக்கு ஆகக்கூடியது எதுவோ அது தாங்க ஹலால். இதை தெளிவாக ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா ஹோட்டலில் போய் எனக்கு ஆகாததை குடியா அப்படின்னு கேட்பாரா? நிச்சயமாக கேட்க மாட்டார் இல்லைங்களா? ஆக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்குங்க. புரிஞ்சுங்களா? எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.